திருமணம் ஆயிடுச்சு. இவங்க ஃபஸ்ட்டு வரும்போது 1.5 வயசு குழந்தை பையன். ஸோ ஒர்க்கிங் வேறு. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம தெரிஞ்சுப்போம். சார் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ ஆல்ரெடி டாக்டராக இருந்தனால ஃபேமிலி சொசைட்டி எல்லாம் என்ன ப்ரெஷர் போட ஆரம்பித்தாங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து நான் என்னோட 100% கொடுத்தனா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆல்சோ வந்து ஹவு யூ குட் மேனேஜ் டைம்? ஒர்க்கிங் வேறு, 1.5 வயசு பையன் வேறு, எப்படி டைமை மேனேஜ் பண்ணிக்கமா? ஸோ இதுக்கு வந்து என்னோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. என்னோட அம்மாவாகட்டும், என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து. மெயின்ஸ் எழுதுறோடனே 2 வாட்டியும் ரேங்க் வாங்கியிருக்கீங்க, இந்த வாட்டி ஐஏஎஸ்ஏ வாங்கிட்டீங்க. எப்படி ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறது அப்படின்றத பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஸோ ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது இட் ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். லைக் இன்ட்ரோடக்ஷன், பாடி அண்ட் கன்க்ளூஷன் கண்டிப்பாக இருக்கணும். அது போக வந்து இட் ஷுட் டாக்டர் ஏற்கனவே மக்கள் சேவை தானே செய்கிறீங்க, அப்புறம் ஏன் தேவையில்லாமல் ஐஏஎஸ் வரீங்க அப்படின்னு அதை கேட்டாங்களா உங்களுக்கு? எஸ் சார் கேட்டாங்க. என்ன பதில் சொன்னீங்கம்மா? ஒரு ஸ்பௌஸாக அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மேரேஜ் எதுக்குமே ஒரு தடை கிடையாது. அதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க முதல்ல வரும்போது இவங்க நிறைய சேலஞ்சஸ்ல இருந்து, ஏதாவது ஒரு ரோல் மாடல் நிறைய பேருக்கு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இவங்க கிளியர் பண்ணல. இன்ஃபேக்ட் இப்போ 5th அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்க வரும்போது ஃபர்ஸ்டே எனக்கு ஞாபகம் இருக்கு, 3 அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகல. அதற்கப்புறம் வந்தாங்க. அப்பயே யூஆர் எக்ஸ்பெக்டிங் இந்த வருஷம் கண்டிப்பாக ஐஏஎஸ் அடிக்க போகிறாங்கன்னு. அப்போ இவங்க மெயின்ஸ் ஆன்சராக இருக்கட்டும், இவங்க ஃபீட்பேக் வாங்கும்போது இவங்க மெயின்ஸ் ஆன்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனாலும் அந்த ஐஏஎஸ்ன்ற இந்த ட்ரீம் வார்த்தை கிடைக்கல. ஐஆர்எம்எஸ் வாங்கினாங்க. மீண்டும் எழுதி இந்த வருஷம் தமிழ் பெண்ணு ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 64th ரேங்க். இவங்க பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள், ஆனால் தமிழ் பெண். முக்கியமான விஷயம், திருமணம் ஆயிடுச்சு. இவங்க ஃபஸ்ட்டு வரும்போது 1.5 வயசு குழந்தை பையன். ஸோ ஒர்க்கிங் வேறு. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ வினோதினி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ எப்படி இருந்துச்சுமா நேற்று ஃபீல் உங்களுக்கு? சார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இத்தனை அட்டெம்ப்ட் கழிச்சு கண்டிப்பாக ட்ரீம் சர்வீஸான ஐஏஎஸ் வாங்குறது ஒரு தனி சந்தோஷம் சார். இப்போ இந்த ஐஏஎஸ் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு 3 அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. அப்போ எப்படிமா இருந்துச்சு? ஏன்னா சாதாரணமாக நம்மளுக்கு ஒரு ஃபெயிலியர்னாலே அடுத்த வாட்டியும் போது பயம் வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜையே தாண்டலை, அப்போ நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு. எப்படி நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? சார் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ ஆல்ரெடி டாக்டராக இருந்தனால ஃபேமிலி சொசைட்டி எல்லாம் என்ன ப்ரெஷர் போட ஆரம்பித்தாங்க. லைக் நீங்கள் வந்து எம்டிஓ, எம்எஸ்ஓ பண்ணிவிட்டு இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் எனக்கு வந்து நான் என்னோட 100% கொடுத்தனா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆல்சோ வந்து எனக்குள்ளேயே அந்த டைலமா இருந்துச்சு. ஸோ ஓகே, அதை வந்து நான் போக வச்சுட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் வர வச்சுட்டு அண்ட் ஆல்சோ சரி எம்டிஎம்எஸ் வேண்டான்னு நான் டிசைட் பண்ணிட்டு நான் வரும்போது தான் எனக்கு அந்த சக்ஸஸ் கிடைச்சிருந்தது சார். உங்களுக்கு வந்துருவான்னு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அப்போ? சார் இருந்துச்சு சார். எனக்கு அந்த நம்பிக்கை வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு. சரி, கல்யாணம் ஆயிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் நிறைய பேர் திருமணமான பெண்கள் படிப்பாங்க. ஸோ கல்யாணம் ஆயிட்டு எப்படி நீங்கள் ஹவு யூ குட் மேனேஜ் டைம்? ஒர்க்கிங் வேறு, 1.5 வயசு பையன் வேறு, எப்படி டைமை மேனேஜ் பண்ணீங்கம்மா? சார் என்னோட ஒர்க் வந்து நான் கம்யூனிட்டி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணனால ஒரு மார்னிங் டில் நூன் வந்து ஒர்க் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை வந்து கம்யூனிட்டி ஏரியாக்கெலாம் கூப்பிட்டு போய் அங்கே என்ன டிசீஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு சர்வே பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்கு. அப்புறம் ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் சார். ஸோ அந்த டைமை ஐ வாஸ் யூட்டிலைசிங். சம்டைம்ஸ் கிளாஸ் எடுக்கிற ஒர்க் இருந்துச்சுன்னா அது பண்ண முடியாது. பட் அதர்வைஸ் ஐ யூஸ் டு டூ அந்த மீன் டைமில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். மோரோவர் வீட்லேயும் வந்து நான் வந்ததுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஐ யூஸ் டு ஸ்டடி. ஸோ இதுக்கு வந்து என்னோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. என்னோட அம்மாவாகட்டும், என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து, எனக்கு அடிக்வேட் ஸ்பேஸ் கொடுக்கறதுலேருந்து, அந்த படிக்கிறதுக்கு அந்த நேரம் ஒதுக்கிறதுலேருந்து அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனால மட்டும்தான் என்னால் இதை பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் சார். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மெயின்ஸ் ஆன்சர், அதுவும் ஆந்த்ரோபாலஜி ஆன்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதுவீங்க, ஸ்ட்ரக்சர்டாக எழுதுவீங்க. ஸோ இப்போ உங்கள்
ஏன்னா நீங்க மெயின்ஸ் எழுதுறோடனே 2 வாட்டியும் ரேங்க் வாங்கியிருக்கீங்க. இந்த வாட்டி ஐஏஎஸ்ஏ வாங்கிட்டீங்க. ஸோ இத பார்க்குற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறது அப்படின்றத பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? வாட் யூ திங்க் இஸ் த டிஃபைனிங் ஃபீச்சர்? ஸோ ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது இட் ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் லைக் இன்ட்ரோடக்ஷன், பாடி அண்ட் கன்க்ளூஷன் கண்டிப்பாக இருக்கணும். அது போக வந்து இட் ஷுட் அவங்க என்ன கொஷனில் கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம ஆன்சர் எழுதணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது போக வந்து ஏதாவது ஃபியூ பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அதை சப்ஸ்டான்ஷியேட்டும் பண்ணணும் வித் என்ன நாட்டில் நடக்குதோ ஆர் எனி எக்ஸாம்பிள்ஸ் அதை வச்சு நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு மெயின்ஸ் ஆன்சரோட ஒரு டிஃபைனிங் ஃபீச்சர். ஸோ இன்டர்வியூ போனீங்கம்மா நீங்கள் இந்த வாட்டி. இந்த எல்லாருக்குமே கேட்குற கேள்வி ஒன்று உங்களை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஏற்கனவே மக்கள் சேவை தானே செய்கிறீங்க, அப்புறம் ஏன் தேவையில்லாமல் ஐஏஎஸ் வரீங்க அப்படின்னு அதை கேட்டாங்களா உங்களுக்கு? எஸ் சார் கேட்டாங்க. என்ன பதில் சொன்னீங்கம்மா? சார் நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட், 2 பேஷண்ட், ஒரு வார்டு அவ்வளோதான் அவங்களோட இம்பேக்ட் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கும்போது நான் கொரோனா டைம்லேயே பார்த்துருக்கேன் சார். ஒரு டாக்டர் டர்ன்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் பாண்டிச்சேரியில் வேலை பார்த்தாரு. அவர் தான் டாக்டர் அருண் ஐஏஎஸ். அவர் வந்து அங்கே இருக்கிற 8 ஹாஸ்பிட்டல்ஸ், 8 ஜிஹெச், அது போக 4-5 கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், ஆல் தி பிஹெச்சிஸ் இதில் ஃபுல்லாக இம்பேக்ட் பண்ணார். எஸ்பெஷலி ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், வென்டிலேட்டர் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹி ஆல்சோ ஹேட் அன் இம்பேக்ட். இப்போ கிரவுண்ட் வாட்டர் லெவலை பூஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயமும் இது நான் மெடிக்கல் ரிலேட்டட். ஸோ மற்ற ஃபீல்ட்லையும் அவரால் இம்பேக்ட் பண்ண முடியுது, மெடிக்கல் ஃபீல்ட்லையும் அவரால் இம்பேக்ட் பண்ண முடியுது. ஸோ ஒரு டாக்டர் வந்து நம்ம அது மட்டும் இல்லாமல் நிறையா டாக்டர்ஸ் வந்து கொரோனாவில் வந்து நிறையா பேருக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து டாக்டரோட இம்பேக்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு அது செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னேன் சார். ஸோ மேரீடு, குழந்தை, எப்படி டைமை மேனேஜ் பண்ணீங்கம்மா? சார் குழந்தை கூட கண்டிப்பாக வந்து ஒரு 1 or 2 hours கண்டிப்பாக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ரெகுலராக. ஸோ அது என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு என்ன டைம் இருக்கோ அதை வந்து நான் கண்டிப்பாக அதில் படிக்கிறதுல தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்துட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம மேரிடு உமன் அவங்க ஹஸ்பண்ட்ஸோட நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்பௌஸாக அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் அவங்க படிக்கிறதுக்குன்னு இருக்கணும் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். செகண்ட் வந்து மோட்டிவேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். லைக் மேரேஜ் எதுக்குமே ஒரு தடை கிடையாது. அதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க வந்து புஷ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ உங்கள் பையன் அது வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு டாக்டருடைய பையன் நேற்று வரைக்கும், இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பையன் ஆகிட்டான். அவன் எஸ் சார். அவனுக்கு உணர்ந்தான், அவன் சின்ன பையனாச்சு அவன். குழந்தை இல்லை சார், இன்னும் அவனுக்கு இன்னும் புரியல. ஓகேம்மா. ஸோ வினோதினி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆஃபீஸர்ஸ் அகாடமியை நீங்கள் பெருமைப்படுத்திட்டீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் போன வருஷமே வாங்கிடுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். யுவர் அ வெரி குட் கேண்டிடேட்டு. மிஸ் பண்ணீங்க, இருந்தாலும் ஐஆர்எம்எஸ் வாங்கினீங்க. ஸோ இந்த வருஷம் ஒரு தமிழ் பெண்ணு 64th ரேங்க். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் ஆஃபீஸர்ஸ் அகாடமி ப்ரவுட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Thank you. தேங்க்யூ.